என்னோட இசை தயாரிப்பு நிறுவனத்துக்கு பேரு வைக்க வழிகாட்டினது, உதவினது, இன்ஸ்பிரேஷனா இருந்தது நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்ன குட்டி கதை தான் அப்படின்னு ஒரு இசை தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கின பிரபல நடிகர் சொல்லியிருக்கார். அந்த நடிகர் யார், அது என்ன குட்டி கதை மூலமா நிறுவனத்துக்கு வச்ச பேரு என்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சூப்பர் ஸ்டார் படத்துக்கு வசனம் எழுத போற சந்தானம் படத்தோட இயக்குனர் யாருன்றதை பத்தி பார்க்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா ஸ்கேன்ஸ். தற்சமயம் நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்சிட்டு இருக்கிற வேட்டையின் படத்தோட படப்பிடிப்பு நிறைவு அடையிற தருவாயில இருக்கிறதால அடுத்து நம்ம சூப்பர் ஸ்டார் நடிக்க போற படம் லோகேஷ் கனகராஜ் இயக்கிற தலைவர் 171. இந்த படத்துக்கு வசனம் மற்றும் கூடுதல் திரைக்கதை எழுத்தாளரா கார்த்திக் யோகி இணைஞ்சிருக்கார் என்ற தகவல் வெளியாகி இருக்கு. டிக்கிலோனா படத்தோட இயக்குனர் தான் இந்த கார்த்திக் யோகி. இவரு இப்போ சந்தானத்தை வச்சு வடக்குப்பட்டி ராமசாமி என்ற படத்தை இயக்கியிருக்கார். இந்த படம் பிப்ரவரி 2ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இசை தயாரிப்பு நிறுவனத்துக்கு பேர் வைக்க உதவின சூப்பர் ஸ்டாரோட குட்டி கதையை பத்தி பார்த்துடலாம். தன்னோட 21 ஆண்டு திரையுலக பயணத்தை வெற்றிகரமா முடிச்ச நடிகர் ஜீவா இப்ப தன்னோட அடுத்த கட்ட முயற்சியா டெஃப் ஃப்ராக்ஸ் ரெக்கார்ட்ஸ் என்ற இசை தயாரிப்பு நிறுவனம் ஒண்ணு தொடங்கி இருக்காரு. சமீபத்தில் நடந்த இந்த டெஃப் ஃப்ராக்ஸ் ரெக்கார்ட்ஸ் மியூசிக் லேபிள் என்ற துவக்க விழாவில் நடிகர் ஜீவா என்ன சொன்னாருன்னா, இந்த நிறுவனம் சுயாதீன கலைஞர்களுக்கான பாடல்கள் மற்றும் குறும்படங்களை தயாரிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன குட்டி கதையோட கான்செப்டை எடுத்து தான் இந்த நிறுவனத்துக்கு பேரா வச்சிருக்கேன். தவளைகளுக்கான ஒரு போட்டியில கால்ல அடிப்பட்ட ஒரு தவளையும் கலந்துக்குச்சு. தவளை ஓட ஆரம்பிச்சதும் அடிப்பட்ட காயத்திலிருந்து ரத்தம் வந்துச்சு. அதை பார்த்த மத்தவங்க, உன்னால முடியாது, நீ ஓடாத, சும்மா இரு அப்படின்னு கத்தி கூச்சல் போட்டாங்க. இருந்தும் தவளை ஓடி போட்டியில ஜெயிச்சிடுச்சு. ஏன்னா தவளைக்கு காது கேட்காதாம். தவளையோட காதுக்கு கேட்கிற சக்தி சுத்தமா கிடையாது. அந்த தவளை டெஃப். ஆமாங்க, அது ஒரு டெஃப் ஃப்ராக். யார் சொல்றதையும் கேட்காம நம்ம வேலையை நாம செஞ்சிட்டே இருந்தோம்னா முன்னேறிட்டே இருக்கலாம்ன்றதுக்காக சூப்பர் ஸ்டார் சொன்ன இந்த குட்டி கதை தான் என்னை மட்டும் இல்லாம எங்களோட இந்த நிறுவனத்தையும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக போகுதுன்னு நடிகர் ஜீவா பேசி இருக்காரு. நடிகர் ஜீவா மாதிரியே நானும் என்னோட இந்த யூடியூப் சேனல் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.